வீட்டில் மாப்பிள்ளை நீங்கள் எங்கே போகிறோம்? இது டாப் என்னடா அது அதுக்கு தான் கண்ட இடத்துல விடக்கூடாதுங்கிறது. ஆக்காயிட்டுங்கன்னா பாடி இருந்தால் ஓகேன்பா. இன்னைக்கு நம்ம அங்கே தான் போய் பாரு அந்த டப்பா அங்கே போடா டிவி ஸ்போல்ட் பக்கத்தில் அந்த பெரிய டப்பா இருக்குமா அதில். ஓகேன்பா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி தான் டாப்போட மொத கூட்டுக்கிட்டு போகிறோம். வர சொல்லிக்கிறாரு. போயிட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை வீடியோ கவரேஜ் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இது பட்டை தான் வைக்கலாம்னு ஃபஸ்ட்டு டாப்பை போட்டுக்கிட்டு அப்புறமேட்டு இதை செட் பண்ணிக்கலாங்கிற ஒரு தாட்டு. ஓகேவா? என்ன பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. நாம் போடுவோம். டாப்பு போட போகிறதே அப்படி கொண்டாட்டத்தை போகிறோம். ஏமாப்ப கொண்டாட்டம் அப்புறம் இருக்காதா? எத்தனை நாள் கனவு? கனவு இல்லை, உன்னோட சப்ஸ்கிரைபர் எதிர்பார்த்த கனவு தான் ரொம்ப அதிகம். இதில் வேற நம்ம வச்சு கள்ளக்குட்டி வைக்க புல் ஓட்டினதே மனசு ஒப்பு. இதில் வேற பாட்டாக போடுங்க ப்ரோங்கிறாங்க. பாட்டு போட்டுறேன் இல்லை பார்ட்டா அந்த அளவுக்கு நம்ம வீடியோ கேதர் பண்ணுவோமான்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணுவோம். ஹெல்த்து ஊட்டி மாட்டிட்டு போகணும். ஏன்னா பைப்பு பட்டை ஆங்கிலு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். எல்லாம் எடுத்தாமல் வச்சுட்டோம். இப்போ பொட்டியில் மாட்டி தூக்கிட்டு போகணும். அதுதான் வேலை. என்னங்கம்மா இப்போ செயினை டைட்டு வைக்கும், அதை டைட்டு வைக்கும். படுத்துறடா. சிரிப்பு கட்டப்பலானுக்கு டாப்பு போட போகிறோம்னு. நான் தான் வெயிலில் ஓட்டி ஓட்டி கருத்து போயிட்டேன் நான். ஆமாம், டெய்லியும் போமா. ஐயோப்பா. சரி விடுங்க, ஆங்கிலம் எடுத்து போடணும். டோரை போட்டுரு. அடுத்ததுபடியாக பைப்பு ஆயில் எடுத்து போட்டு போக வேண்டும். சேர் எடுத்துட்டு பைப் உருவு. எங்கடா அடிக்குது? டோர் வளைச்சிட்டாங்க. இந்த டோர் அதை ஃபஸ்ட்டு போடு. தள்ளு உள்ள. தள்ளு தள்ளு என்றது. இது முன்னாடி ஸ்டேக்கு. நம்ம வேற எடுத்து அத்தாண்டா. ஓகே. அடுத்தது டாப்பு பட்டை. கீழ் பட்டை எடு. இது என்ன பட்டை? அது பெரிய பட்டை மட்டும் வருவ. சின்ன பட்டைலாம் ஸ்பீக்கர் பட்டை. அது மறுபடியும் பார்த்துட்டு பேசிக்கலாம். அது ஸ்பீக்கர் தான் 2 ஐடியா இருக்கிறோம்ல. ஒரே நெட்டு பாக்ஸ் போடலாமா என்னன்னு ஒரு 2 ஐடியா இருக்குது. அந்த பெரிய பட்டை மட்டும் வருவ. அதுதான் டாப். அதை அப்படியே விட்டுரு. ஊறிட்டோம். அடுத்தது இதை கட்டை தூக்கணும். அடுத்தபடியாக பைப்பு
1 2 3 4 5 பைப்பு தேவைப்படும். இந்த 5 பைப்பும் எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். மீதி இருந்தால் எடுத்துகிட்டு வந்துடலாம். 5 பைப்பு எடுத்துகிட்டு போகலாம், மீதி இருந்தால் எடுத்துகிட்டு வந்துடலாம். 5 பைப்பு ஒரு எல்லாங்கில் ஒன்று பெருசு இருக்கும், எடுத்துக்கலாம். அது எல்லாங்கில் வந்து மூளை, டாப் மூளைக்கு வர்றது. அதனால தெரியாது, நீங்கள் எங்கேயே கொடுங்க. உனக்கு கண்டது 2 பீக்கரு, ஒரு காத்தாடி, லைட் செட்டிங், லைட் செட்டிங்கு, ஒன்றத்துக்கு நெவுள். போதும், அப்படியே விடு, அப்படியே எடுத்துக்கலாம். இன்னும் இழுத்து விடு. அடுத்து இழுத்து விடு. அப்படியே 5 பைப்பு இழுத்து விடு. எத்தனை? 5. துருப்பே பிடிச்சி போயிட மாட்டேங்குது. 2 பைப்பு எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு வந்தோம் ப்ரோ. ஏன்னா கித்து போச்சுன்னா ஒரு பைப்பு 2 பைப்பு சேலம் போய் எடுக்க முடியாது. அதனால் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவே எடுத்து வந்துடுறது பைப்பு. அப்படி ஒன்று சொல்லிட்டு வந்துரு. இதை ஆங்கில 5 அடி எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஏன்னா அவன் கட்டிங் சார்ஜ் போடுவான்னு சொல்லிட்டு ஃபுல் லென்த்து எடுத்தாச்சு. இந்த 3/4 பைப்பில் இருக்கிறதுல இதுதான் ப்ரோ ஹெவி. இதுக்கு மேலே ஹெவி இல்லை. மட்டமாக கூட குத்துவாடத்தில் வச்சு வெளியே நம்ம நீட்டிட்டு இருக்குதுன்னு பாரு. கட்டுக்குது போடணுமான்னு தெரில. வெளியே எகுருமா? சரி, மட்டமாக வை. போ, எல்லாம் தூக்கிட்டு போ. எவ்வளோ இருக்குது? இழுத்து விடு. போதும். இது 20 அடியிலேருந்து அப்படியே இங்கே அப்படியே வர்றாங்க. லண்டன் போகிற நீயே. சரி, கட்டுறாப்பா. இது நேராக கொண்டு பட்டல் தான் இருக்கலாம்னு ஐடியா பண்ணோம். சரி, எக்ஸ்ட்ரா ஜாமான் எடுத்ததுனால கொண்டாந்து இங்கே கட்டிடலாம். அதே வளர்த்தி 2 ஒரே வளர்த்தா இருக்கும். ஓகேவா? இந்த பைப் மாதிரி மொத்தம் கரெக்டாக 5 ரூபா காசு மொத்தம் இருக்கும். இருக்கிறதுலே இந்த 3/4 இன்ச்சு பைப்பில் இதுதான் திக்னஸ். இதுக்கு மேலே திக்னஸ் கிடையாது. இது போதும் ப்ரோ. இதே கட் ஆகாது. இந்த ஐட்டம் பெல்ட் போடுறோம். நம்மளுக்கு இந்த ஐட்டம் சான்ஸே இல்லை. பெல்ட்டு முடிவு பண்ணிட்டேன், பெல்ட்டே போட்டுக்கலான்னு. பெல்ட்டு தான் இங்கே எங்கள் ஊரில் கிடைக்காது. ஆத்தூர் தான் போகணுங்கிறாங்க. ஆத்தூர் தான் பெல்ட் போட்டுடலாம். ஓகே, இதை கட்டுறதுக்கு கயிறு ரெடி பண்ணணும். கட். இப்போ எடுத்து கீழே கட்டு. அங்கே கட்டினா உருவிக்கும். அதில் கட்டு. இதில் கூட ஒரு நேரம் போகுது. இதை கூட கட்டலாமே. அதில் கட்டக்கூடாது. பார்த்து போ, உருகிட்டு போயிட போகுது. இல்லை, நீ எக்ஸ்போர்ட் டிரைவர், நீ தான் ஓட்டணும். நான் பைக் எடுத்துகிட்டு வரேன், நீ ஓட்டு. நான் வீடியோ எடுத்துகிட்டு வரணும். நான் வீடியோ எடுத்து வரேன். ஓகே, மாமா கிளம்பி விட்டார். மாமா ஓட்டுவார். எல்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டே கிளம்பிட்டாரு. இல்லையா, பைக் எடுத்து வரேன் பாருங்க. ஓகே, நான் பைக் எடுத்துகிட்டு போகலாம். புருன்னு போயிட்டாரு. பாய்க்கா. கிளம்பி விட்டார். போய் கொண்டிருக்கிறார். டாப் வீடியோ டாப்போட போய் கொண்டிருக்கிறார். கலக்கா முகம் ஆடுது.
பட்டறை நோக்கி மாமா வந்து விட்டார். மூணு அடி இங்கே என்ன ஏற்றுங்க மேலே எப்போ இப்படி புடியா? இருங்க திருப்பிக்கலாம். கீழே கொண்டு போகணும். விடுங்க ஆனால் விடுங்க. இதோட போதுமாம்மா? போதும் இன்னும் கூட வரைக்கும் வரணுமா? ஆமாம், தலைவோட பின்னாடி இறக்கி போட்டு டாப்பு இல்லை முன்னாடி வந்துடும் டாப்பு. எப்படி 605 போட்டு இப்படி எடுத்து இப்படியா? 45 வருது. 45 அப்படியே கட் பண்ணு. இந்தானே இது கூட நான் கம்மியாக வச்சுக்கலாம். கால் இங்கே தானே உட்காருது, எதுக்கு இவ்வளோ தூரம்? நான் இழுத்து கூட போதுமா? இந்த இடத்துல ஒழிச்சு போட்டால் போதும். இப்போ கட் பண்ணிக்க. மட்டம் பார்த்துக்காங்க கரெக்டாக. நீ வந்தீங்கன்னா தான் தெரியும் உனக்கு எதோட வேணும். இங்கே 38 இன்ச்சு தான் அளவு. அவ்வளோட கட் பண்ணிக்கலாமா? 37 39 வச்சு அங்கே வெளியில் பிஞ்சு வரும். அது பிஞ்சு வராத மாதிரி கணக்கு பண்ணிக்க. 3 அடியில் நிற்கிற மாதிரி பார்த்துக்கலாம். 3 அடியில் இல்லைன்னா 37 இன்ச்சில் நிற்கிற மாதிரி பார்த்துக்கலாம். 38 இன்ச்சு கட் பண்ணிக்காண்ணா. மூளை கரைச்சி விட்டுக்கலாம். வேணும்னா அப்புறம் முன்ன பண்ண இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இவர் தான் எங்கள் டாப் போடுற வெல்டர் ட்ரில்லர். ஏன் பார்த்து அடியில் வந்து போர்டு எங்கே இருக்குது பார்த்துருவாங்க. போர்டு ஒரு கம்பி பயன்பாடு பேர்டா டிஎன்ஆர் இன்ஜினியரிங் ஒர்க். எங்களிடம் 5 கிளப்பை 9 கிளப்பை அனைத்து வேலைகளும் செய்து தரோம். கயிறு மிஷின் அதெல்லாம் அந்த காலத்தில் கயிறு மிஷின், இப்போலாம் கயிறு மிஷினும் இல்லை, அடி மிஷினும் இல்லை. ஆட்டா வச்சு ஆட்டோ பெருமை ஆடமி. அணுக வேண்டிய முகவரி பெட்ரோல் பங்க் அருகில். அட்ரஸ் சொல்லிட்டு இருக்கிறேன். அணுக வேண்டிய முகவரி பெட்ரோல் பங்க் அருகில். மார்க் வருகிறதுக்கு இந்த பிஞ்சு மட்டமாக கணக்கு பண்ணிக்கணும். இந்த பிஞ்சு மட்டமாக கணக்கு பண்ணிக்க. குறைச்சிக்கலாம் ஓட்ட போடுறப்ப. இப்போ என்ன பண்ணுறோம்? வளைத்து கொண்டு வார்கள். போய் பிடிப்போம். இப்பொழுது அடிப்படையை வளைத்து கொண்டு இருக்கிறார்கள். கம்பி தட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரியா? ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? இப்போ வந்து ஆனந்த் வேலை செய்யறது பார்க்குறேன். இல்லை நல்ல ஓனர் என்ன நோண்டிட்டு இருக்காரு? நல்லா உட்கார சொல்லு. வண்டி டாப்பு போடுறீங்களா? ஜூம் பண்ண முடியாது. ஜூம் பண்ணலாமா? ஜூம் பண்ண முடியாது. அதுக்குள்ளே வேறு வண்டி வேலை செய்கிறாரு. டாப் பண்ணுறது எப்படி ஆப் பண்ணுறது? ஓகேன்பா. அடுத்தது டாப்புக்கு பட்டையை வலிச்சு ஓட்டை போட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னைக்கு இது ஓவர். இதில் ஓட்டையை போட்டு முருகனா இன்றைக்கி இது ஓவராக மாட்டேங்குது. நாளைக்கு பைப் வலிக்கிற ஐடியா நாளைக்கு. நான் முன்னாடி ஸ்டேவுக்கும் அதை வளைச்சி விட்லாமா? அது கீழே அடியில் போட்டு விட்லாமா? இன்னும் டைம் இருக்குதுல்ல. டயர்ட் ஆகிட்டியா? என்ன ஸ்பீடு? இல்லை நான் கீழே இருந்துக்கிட்டே போட்டுருக்கேட்டுக்குதே. இல்லை பொருள் கொஞ்சம் தரம் அதிகமாக போச்சு. குவாலிட்டி செம்ம குவாலிட்டி மகேந்திரம். எல்லாம் செம்மையாக இருக்கணும். எல்லாமே ஏன்பா ஒரு வழியாக டாப்புக்கு போல்ட்டெல்லாம் போட்டு முடிக்காச்சு. இதோட வேலை முடிந்து விட்டது.
அடுத்தபடியாக பைப் உடச்சி மேலே பூண்டு ஏற்றுறதா வேலை. ஹைட்டை குறைக்கணும். இதை பின்னாடி கூட போட்டுக்கலாம். ரெடி கம்மியாக போடலாம். ஒரு ரெடி கன்ஃபார்ம் பண்ணுறாரு பைக். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஆமாம் பட்டையை வளைச்சி மேலே சொருகி கம்முனுண்ணா மேலே வச்சு அளவு பார்த்துட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ பம் அங்கிள் வந்திருக்காரு. சரி 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 சரி